என்ன மேம், அந்த லெட்டர்ஸ் படிக்க இவ்வளவா கஷ்டமா இருக்கு? 45 வயசுக்கு மேல எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டயர்ட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் முன்னே விட கஷ்டமா இருக்கும். மற்றவங்க கூட பேசுறதுக்கு கூட எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும். சோஷியல் ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சுத்தமா மோட்டிவேஷனே இருக்காது. இதெல்லாம் ஏஜிங், ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சுதானே நம்ம விட்டுடுறோம். ஆனா முக்கியமான கவனிக்க விட்டுடுற காரணமும் ஒண்ணு இருக்கு. அதுதான் லிசனிங் எஃபர்ட். கொஞ்சம் கொஞ்சமா ஹியரிங் கம்மி ஆகும்போது உங்க பிரெயின் ஸ்பீச்சை புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். மிஸ் ஆன வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்றத கெஸ் பண்ணணும், பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் எஃபர்ட்டும் அட்டென்ஷனும் போடணும். இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுறதுனால நாள் முடிவுல உங்களோட பிரெயின் ஓவர்லோட் ஆகி டயர்ட் ஆயிடும். டயர்ட்னஸுக்கும் ஹியரிங்க்கும் சம்பந்தம் இருக்குன்றதே பலருக்கு தெரியறது இல்லை. பார்க்க கஷ்டப்படும் போது நம்ம கண்ணுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்றது நமக்கெல்லாம் புரியுது. ஆனா கேட்க கஷ்டப்படும் போது அதுக்கு பின்னால நம்ம பிரெயின் எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியிருக்குன்றது நமக்கு சுத்தமா புரியறது இல்லை. ஒரு சிம்பிள் ஹியரிங் டெஸ்ட் மூலமா உங்க பிரெயின் கேட்கிற சத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமா எஃபர்ட் போடுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கே ஹியர்ஸ் ஆப்ல உங்க ஃப்ரீ ஹியரிங் டெஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க.